ஹாய், இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாமா? ஆனியன், டொமேட்டோ எதுவுமே இல்லாமல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டை கிராம்பு ஸ்மெல்லெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு. ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் இல்லைனா 3 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிவிட்டு இது மிளகா, மல்லி, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ இதுதான் இந்த சிக்கன் கறிக்கு பேஸ். ஸோ இதை ரெடி பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா அந்த நம்ம போட்ட மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா இது கூட 3 to 4 ஸ்பூன்ஸ் கர்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை நம்ம சப்பாத்திக்கு கீ ரைஸ் கூடலாம் சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம்.